லாஸ்ட் வீடியோவில் ஒரு ஃபேன் ரிவ்யூ பார்த்துருந்தோம். அதில் பெஸ்ட்டு ஃபேன் ரிவ்யூ ஒர்க் ஸ்டேஷனுக்கு எது பெஸ்ட்டுன்னு நான் இப்போ சொல்கிறேன். இந்த பிராண்டு தான் பெஸ்ட் பிராண்ட் ஒர்க் ஸ்டேஷன், நியூக் இந்த பிராண்டு பேர். இதில் என்ன இருக்குன்னா, இந்த டேபிள் ஃபேனில் ஃபஸ்ட்டு ஏன் ஒர்க் ஸ்டேஷனில் ஃபேன் வைக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் சீலிங் ஃபேன் இருக்கும். அது என்றைக்குமே நம்ம பெட்டுக்கு தான் காற்று தருமா தவிர சைடில் இருக்க ஃபேனுக்கு சைடில் இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கு தராது. நம்ம ஒர்க் ஸ்டேஷன் எப்போவும் சைடில் ரூம் கார்னரில் டேபிள் வச்சு லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுவோம். கார்னரில் நமக்கு ஃபேன் காற்று வராது. ஏசி போட்டிருந்தாலுமே நமக்கு என்ன ஆகும்னா, ஏசி காற்று ஏசியும் ஃபேனும் போட டைமில் நமக்கு காற்று வரும். இந்த கார்னர் இதுலேயும் ஏசி ஆஃப் பண்ணால் திரும்பி அந்த பெட்டில் மட்டும்தான் இந்த கூலிங் இருக்கும். ஸோ நமக்கு 2 ஃபேன் தேவை ஒர்க் பண்ணும்போது. கார்னரில் நீங்கள் ஒர்க் ஸ்டேஷன் வச்சுருந்தா, சென்டரில் வச்சுருந்தா பெஸ்ட்டாக ஒரு பிஎல்டிசி ஃபேன் சென்டரில் நீங்கள் சென்டரில் உங்கள் பெட் இல்லாமல் உங்கள் ரூமில் சென்டரில் வச்சு ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஃபேனும் ஏசியுமே போதும். இப்போ கார்னரில் இருந்தால் ரெண்டு ஃபேனும் ஒரு ஏசியும் கம்பல்சரி இருந்தால் தான் கூலிங் எஃபெக்ட் நல்லா. ஒரு 3 ஹவர்ஸ் ஏசி போட்டாலுமே ஒரு 8 ஹவர்ஸ் வரை கூலிங் இருக்கும் ரூமில். அதுக்கு பெஸ்ட்டு ஃபேன் என்னென்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா மீட்டிங் நடக்கும். மீட்டிங் டைமில் ஒரு 2 மீட்டிங் அட்டன் பண்ணும். சவுண்டு ஓவராகிடுச்சுன்னா மீட்டிங்கை விட்டு வெளியே போங்கன்னு யோசிக்காமல் சொல்லிடுவாங்க. அப்புறம் அவ்வளோதான். ஸோ மீட்டிங் டைமில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு ஃபேன் இருக்கணும். அதான் இந்த ஃபேனை நான் சூஸ் பண்ணேன். இது நியூக். இது பிஎல்டிசி ஃபேன் வித் 6000 mAh பேட்ரி அண்ட் சி டைப் சார்ஜர். பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே சி டைப் தான். ஸோ இதில் என்னென்னா, லாஸ்ட் டைம் பார்த்த ஃபேன் ஃபுல்லாக டச் பண்ணாலே வரும். அப்போ நம்ம தூக்கும் போதும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். இப்போ இது பட்டன் கண்ட்ரோல். ஆன் பண்ணால் தான் ஆன் ஆகும். இது ஆன் பட்டன், இது லைட் பட்டன். லோ, மீடியம், லைட் இவ்வளோ இருக்குது. இது 2 எவ்வளோ சவுண்டு வருது, 3 ரொம்ப சவுண்டு வருது. இப்போ மீட்டிங் டைமில் நம்ம 1ல் வைக்கலாம். இது அந்தளவு சவுண்ட் இல்லை. மீட்டிங்கும் டீசெண்டாக அட்டன் பண்ணலாம். லைட் ஆஃப் பண்ணிடுறோம். 2, 3, 4 ஸ்பீடு இருக்குது. எப்போவுமே 1ல் வச்சு நம்ம மீட்டிங். இப்போ நான் ரிமோட் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் இது. இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ரொட்டேட் பண்ணி பின்னால் அதுக்கு க்ரிப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா, ஆன் பண்ணணும்னா ஆன் பண்ணிட்டோமா, ஆன் ஆஃப். லைட் வேணால் லைட் இப்போ உங்களுக்கு தெரியும், ஆஃப் ஆகிருக்கு, ஆன் ஆகிருக்கு. சவுண்டு மீட்டிங் சவுண்டுக்கு இது. எப்பவும் நம்ம மீட்டிங்கில் இருக்க போகிறது இல்லை. 2 மீட்டிங் இருக்கும். அப்போ இந்த ஸ்பீடில் வச்சுக்கலாம். வேறு டைமில் ஏசியும் போட்டுட்டு 3 மணி நேரம் ஏசி போட்டுக்கணும் கண்டிப்பாக. இல்லைனா 1 மணி நேரம் உங்கள் ஒர்க் டைமை பொறுத்து பண்ணி. எனக்கு ஒர்க் டைம் 8 ஹவர்ஸ். ஸோ நான் 3 ஹவர்ஸ் ஏசி போட்டுப்பேன். 5 ஹவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இந்த கூலிங் என் ரூம்லேயே இருக்கும். 2 ஃபேன் இருக்கிறனால. இப்போ அந்த ஒரு ஃபேன் இருந்தால் பெட்டுக்கு மட்டும்தான் கூலிங் இருக்கும். என் சைடில் கார்னரில் இருக்க என் ஒர்க் ஸ்டேஷனுக்கு கூலிங் இருக்காது. ஸோ நான் 2 ஃபேன் யூஸ் பண்ணுவேன். இது 4ல் வச்சுருவேன். சாதா டைமில் சவுண்டு இருந்தாலும் ஒன்றும் இல்லை. மீட்டிங் டைமில் தான் ப்ராப்ளமாக இருக்கும். ப்ரொடக்டிவிட்டி டைமில் சவுண்ட் இருந்தாலும் ஒன்றும் இல்லை. ஸோ அது பெரிய ப்ராப்ளம் ஆகாது. இப்போ ஆஃப் பட்டன் பண்ணுறேன். ஆஃப் ஆயிடுச்சு. லைட்லேயுமே 3 மோடு கொடுத்துருக்காங்க. நம்ம லாஸ்ட் டைம் ரிவ்யூ பண்ண ஃபேனில் லைட்டு சுத்தமாக ஒரே ஒரு மோடு தான். பாருங்கள், பிரைட், ஆஃப், லைட், மிட், பிரைட். லைட், மிட், பிரைட் 3 மோடு கொடுத்துருக்காங்க. ரிமோட் கண்ட்ரோலு. அப்புறம் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பீடு 1 மீட்டிங் ஸ்பீடு. மீட்டிங் முடிஞ்ச பிறகு ப்ரொடக்டிவிட்டி டைமில் ஸ்பீடு 2 வைக்கலாம், 3 வைக்கலாம், 4 வைக்கலாம். உங்கள் ஸ்பீடு, உங்களுக்கு தேவையான ஸ்பீடு வச்சுக்கலாம். ஸோ இது பெஸ்ட்டு ஃபேன் என்னை கேட்ட அளவில். 3000 ரூபாய்க்கு இந்த ஃபேன் ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். இதை நியூக்குன்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள் அமேசானில். நியூக்கு டேபிள் ஃபேன் அடித்தாலே இது வந்துடும். அதில் வெர்ஷன் 3ல் தான் 6000 mAh இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரொட்டேஷன் பண்ணலாம் இந்த ஃபேனை. இந்த கீழே இருக்குது, சைட்லலாம் நல்லா சுற்றும்.
ஸோ ஆஸ்லேஷனுக்கு இது நல்லாயிருக்கும் இந்த ஃபேன். மேலே கீழே ரெண்டனா இருக்கும். கீழேனா கீழே, மேலேனா மேலே. என் ஆகாயத்துக்கு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? அது உங்கள் இஷ்டம். நீங்களுக்கு எந்த விருப்பம் இருக்கோ அதை வச்சுக்கோங்க. ஆனால் 2 டேபிள் ஃபேனும் சீலிங் ஃபேன்லேயும் பிஎல்டிசி இருக்கணும். பிஎல்டிசி இல்லாமல் நீங்கள் ஒரு ரூமில் மீட்டிங்கெல்லாம் அட்டெண்ட் பண்ணால் அதுவும் சவுண்டு வரும். நான் பெஸ்ட்டு பிஎல்டிசி ஃபேன் என்னென்னு நான் உங்களுக்கு அடுத்த ரிவ்யூவில் சொல்கிறேன். இப்போ மீட்டிங் ஒர்க் ஸ்டேஷனுக்கு நான் வாங்கின 3000 ரூபாய் இந்த ஃபேனு செம ஒர்த்து. இதை வாங்குங்க. உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு மீட்டிங் இல்லை அப்படின்னா இந்த ஃபேன் வாங்காதுங்க 3000 ரூபாய்க்கு. மீட்டிங்கெல்லாம் இல்லை, வெறும் ஒர்க் மட்டும்தான் இருக்குன்னா ஜஸ்ட்டு இந்த 500 600 வால் ஹேங்கிங் மவுண்டு அந்த மாதிரி சவுண்டு வரக்கூடிய மோட்டரைஸ் ஃபேனை வாங்குங்க. ஆனால் கரண்ட் கன்சியூமேஷன் பயங்கரமாக இருக்கும். இது 20 மணி நேரம் பேக்கப் தரும் கரண்ட் இல்லைனா கூட. ஸோ இதுதான் பெஸ்ட் என்னை கேட்டால். பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் பட்ஜெட் அதுவாக இருந்தால் மீட்டிங் இல்லைனா அது வாங்குங்க. மீட்டிங் இருந்து நீங்கள் அந்த வால் ஹேங்கிங் ஃபேன் எல்லாம் வாங்கினீங்கன்னா வேஸ்ட்டு. இந்த லோட் ஆட்டோ இந்த மாதிரி கார்லலாம் அந்த ஃபேன் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்போ அந்த ஃபேன் வாங்குறதுல பெஸ்ட்டு. அது சவுண்டு பட்ஜெட் வைஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் சவுண்டு அதிகமாக இருக்கும். 3000 நீங்கள் ஓகே பட்ஜெட்னால் இதை வாங்கிக்கோங்க டேபிள் ஃபேனுக்கு. நீங்கள் பிஎல்டிசி ப்ளஸ் இது வச்சா தான் உங்களுக்கு கூலிங் இருக்கும். இவ்வளவும் நான் நைட் ஷிஃப்ட் இருக்கேன். நைட் ஷிஃப்ட்லேயே எனக்கு 2 மணி நேரம் ஏசி போட வேண்டியது இருக்குது. மார்னிங் ஷிஃப்ட்னால் 3 மணி நேரம் ஏசி போட்டுட்டு அப்புறம் 2 ஃபேனே ரன் பண்ணி விட்டாங்கள ரூமுக்கு. ஆனால் ரூம் க்ளோஸாக இருக்கணும். ரூம் க்ளோஸ் பண்ணி ஏர் இது பண்ணால் கூலிங்காக இருக்கும். ஆனால் 3 மணி நேரம் கண்டினியூஸாக ஏசி போடணும். 3 மணி நேரம் போட்டிங்கன்னா எவ்வளோ கரண்ட் வரும்னா, ஏசி கரண்ட் ஒரு 5 யூனிட் எடுக்கும். ஒரு 50 ரூபா அப்படி வந்துடும். 50 ரூபா வரைக்கும் வரும். 5 யூனிட்லேருந்து 8 யூனிட். இங்கே வச்சுருக்க ஏசியை பொறுத்த மட்டும் 5 ஸ்டார் எல்லாம் இருக்குது. ஒரு 100 ரூபாய்க்கு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு கரண்ட் பில் மட்டும். ஏசியை போட்டுட்டு 2 ஃபேனை போட்டு என்விரான்மெண்ட். ஏன்னா நம்ம லேப்டாப் ஓவர் ஹீட் ஆயிரும் ஏசி கூலிங் இல்லைன்னா. கம்பெனிலனா அப்படி இல்லை, அங்கேயே நமக்கு ஏசி இருக்கும், சிஸ்டம் ஹீட் ஆகாது. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால் இப்படி தான் பண்ணி ஆகணும். ஸோ இது ரிமோட் கண்ட்ரோலும் கூட. மறக்காமல் அடுத்த ஆஃபீஸ் ப்ராடக்ட் எதாவது ரிவ்யூ பண்ணணும்னா சொல்லுங்கள், அதையும் பண்ணிடுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.